அது எப்படி பங்கு தென்னை மரத்தை தூக்க முடியும்? மரங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கும் மகத்தான பணி. ஆச்சரியமூட்டும் நேரடி வயல் காட்சிகள். ஒரு பிரம்மாண்டமான தென்னை மரத்தை அலேக்கா அப்படியே தூக்கி இன்னொரு இடத்துல வச்சிடான்னு சொன்னா நம்புவீங்களா? அது எப்படிங்க முடியும்னு கேட்டா உங்க கேள்விக்கு பதில் இங்க இருக்கு. அதுலேயும் குறிப்பா பெருசா எந்த பிரத்யேக மிஷினும் இல்லாம நம்ம ஜேசிபியை வச்சு இதை செஞ்சிடலாம். இப்போ திருப்பூர் பல்லடம் பகுதியில் புறவழிச்சாலை அமைக்கிற வேலை நடக்குது. சின்னைய கவுண்டம்பாளையம் பகுதியில் இருந்து ஆளுத்துப்பாளையம் வர சுமார் 8 கிலோமீட்டருக்கு ரோடு விரிவாக்கம் பண்ணுறாங்க. இதுக்காக நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டுச்சு. அதில் ஒன்று தான் உடுமலை ரோட்டில் இருக்கிற தங்கவேலு என்கிறவருக்கு சொந்தமான விவசாய நிலம். தங்கவேலு நிலத்தில் தென்னை நட்டிருந்தாரு. ஆனால் மரங்களை வெட்ட அவருக்கு மனசு வரலை. அதனால தென்னை மரத்தை மறுநடவு செய்ய முடிவு பண்ணாரு. சுல்தான்பேட்டை பகுதியை சேர்ந்த கனகராஜ் என்பவர் உதவியோட 35 தென்னை மரங்கள் மறுநடவு செய்யப்பட்டிருக்கு. இங்கே வந்து புறவழிச்சாலை அமைக்கிறேன்னு சொல்லி எனது பூமியில் வந்து ஒரு 50 சென்ட் பூமியை வந்து எடுத்துட்டாங்க கவர்மெண்ட்டு. அதில் வந்து தென்னை மரம் வந்து ஒரு 35 மரம் எனக்கு பாதிப்பாகுது. அந்த மரத்தை வந்து பாதிப்பு அடையாமல் இருக்கணும், மறுவாழ்வு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் சுல்தான்பேட்டை சேர்ந்த கனகராஜ் என்பவரை அணுகி அவர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் எடுத்து மறுநடவு ஓடுறாரு. அதனால் எனக்கு வந்து தென்னை மரங்க வச்சு நான் பயன்படுத்தி மறு உயிர் கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் செஞ்சிட்ருக்கேன். 35 மரம் நாங்கள் வந்து நட்டு நட போடுறோம். இந்த ஜேசிபி, ஹிட்டாச்சி, கிரேனு, டிப்பர் அந்த தொழில் வந்து ஒரு 30 வருஷமாக பண்ணிட்டு வர்றேன். இப்போ இந்த ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பவர் கிரிட் நிறுவனம் நிறைய தென்னை மரத்தை எல்லாம் வெட்டி அகற்றினாங்க. அப்போ இருந்து நான் அந்த புதிய யுக்தியை கையாண்டு இங்கே இருக்கிற தென்னை மரத்தையெல்லாம் எடுத்து வேறு இடத்துல மாற்றி நெட்டி கொடுத்து நல்லா தலைய வச்சுருக்கிறேன். இது வந்து 95% காப்பாற்றிடலாங்க அந்த மரத்தை. அது இல்லாமல் இப்போ பல்லடம் புறவழிச்சாலை ஒன்று போடுறாங்க, கூடிய விரைவில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதில் வடுகுபாளையம் பகுதியில் வந்து ஒரு விவசாயிகிட்ட ஒரு 35 மரத்தை எடுத்து அவர் தோட்டத்திலேயே நெட்டிகிட்டு இருக்கிறவங்க. அந்த மரத்துக்கு வயசு வந்து ஒரு 35 வயசு இருக்கும். இது மாதிரி எடுத்து நெட்டி அந்த மரத்தை காப்பாற்றி கொடுத்துருக்குறவங்க. அது இல்லாமல் தமிழக அரசு என்ன பண்ணணுன்னாங்க, நெடுஞ்சாலை ஓரமாக இருக்கிற மரத்தெல்லாம் அகற்றும்போது, விரிவாக்க பணிக்கு அகற்றும்போது அந்த மரத்தையெல்லாம் எடுத்து நட்டுறதுக்கு எங்களுக்கு ஒரு உரிமை கொடுத்தாங்கன்னா நாங்களே எடுத்து அந்த மரத்தை காப்பாற்றி கொடுப்போம்.